எவ்வளவு அவதூறுகள். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற. ஏன்டா எதிர்கட்சிங்களா, நீங்க என்ன அவதூறு பரப்பினாலும் நாங்க நம்பத்துக்கு நாங்க தற்கொலையா நாங்க. ஏண்டா எங்களுக்கு என்ன மூளை இல்லையா, அறிவு இல்லையா? எது நல்லது எது கெட்டது எங்களுக்கு தெரியாதா? யார் தப்பு பண்ணவன் யார் தப்பு பண்ணாதன்னு எங்களுக்கு தெரியாதா? தப்பு பண்றவன் நீ, ஆளுங்கட்சி இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறது நீ, மக்கள் வரி பணத்துல கொள்ளையடிக்கிறது நீ, அது மட்டும் இல்லாம குடும்ப ஆட்சி நடத்துறதும் நீ. விஜய் நம்மள பழி போறீங்களே. அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்குமே தெரியும் யார் தப்பு பண்ணான்னு. சரி சரியா, அதெல்லாம் சிபிஐ கேஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. நீ அதாவது கரூர் விஷயமா இருக்கட்டும், விஜய் ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, இப்போ வரையும் நீங்க பிரச்சனை பண்ணி தான் இருக்கீங்க. அது எங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால நாங்க மக்கள் விஜய் நம்ம மேல அன்பு கொண்டு தான் இருப்போம். நீங்க ஒவ்வொரு பொய்யும் சொல்றதுக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்ணன் மேல இன்னும் பாசம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். மக்கள் சப்போர்ட் அதிகமா தான் இருக்கும். சரிங்களா?